முல்லை பெரியாறு அணையில இடிக்க வேணும், புதிய அணை கட்டணும் கேரள அரசு அனுமதி கோரியிருக்கு, எப்படி பாக்குறது? கட்டக்கூடாது. அணை உறுதித்தன்மையோட இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீங்குது. நீங்க அந்த அணை பலகீனமா இருக்குதா? அணை பலகீனமா இருக்குதா? அணைக்குள்ளார ஒரு அணையை கட்டணும். நீங்களும் கொஞ்சம் போடுங்க, நாங்களும் கொஞ்சம் போடுறோம். அந்த அணை அப்படியே இருக்கட்டும். அது பலகீனமா இருக்குதுல்ல, அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம், அவ்வளவுதானே. அதையும் இடிச்சிட்டு கட்டணும், அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம். கட்டின பெண்ணிக்கு பைத்தியக்காரன் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால அது ஏற்க முடியாது. வேற ஏதாவது கேள்வி? அவங்க காவி உடை போடுவாங்க, இவங்க கருப்பு உடை போடுவாங்க. நாங்க ரெண்டையும் கிழிச்சு தூர போடுவோம். அது ரொம்ப நாள் இல்ல அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்க சேட்டைக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்க வள்ளுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திராவிடனுக்கு இவங்களுக்கு என்ன இருக்கு? இந்தியனுக்கும் வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு. எங்க தாத்தா காலத்துல, எங்க பாட்டன் காலத்துல இந்தியா இருந்ததா? இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா? இதெல்லாம் சேட்டை. இப்போ பிரதமர் புரியல. திறக்க விட மாட்டோம். அது எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. தேர்தல் முடிஞ்சிருச்சுல, திறந்து காட்டு பார்ப்போம். என்ன சொல்றோம்னே புரியாம வேலை செஞ்சா இப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது யாரு? இந்த ரெண்டு திராவிடமும் இந்த ரெண்டு கட்சிகள் தான், இந்த இந்திய கட்சிகள் தான். சேட்டை அதெல்லாம். விமான நிலையம் கட்டுவேன், 8 வழிச்சாலை போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். வள்ளலாருக்கு நான் ஆய்வு மையம் கட்டுவேன். பிரதமர் மோடி தன்னை மனித பிறவியே இல்ல, நான் கடவுளால் அனுப்பப்பட்ட 10 வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியங்களை வாழ்ந்திருக்குங்கிறத நினைச்சு பெருமைப்படுது. ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தாரு எடுபடல, நானே ராமர்ன்ட்டேன். அவர் கோயில் கட்டல, அவருக்கு வீடு கட்டிக்க. அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கல்ல? சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு. பரமாத்மா ஆட்சி 10 ஆண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க. கால கொடுமை தான். வேற ஏதாவது கேளுங்க. அதுதான் நீங்க சரியான ஆண்மகனா வீரமகனா இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்துருக்கணும் இந்த பேச்சையெல்லாம். ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியன் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே போய் பேசுறீங்க. இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா? இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க. பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்க எதுவும் பேசல. பஞ்சாப்ல போய் பஞ்சாப் தானே ஆளணும், எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரு நீங்க பேசல. ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க. இனவெறி, சிறங்கு, சொறி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள், உள்துறை அமைச்சர் பேசிட்டு இருக்கிறாருங்க. எங்க ஆளு அப்ப அவன் இந்தியன் இல்ல, நாங்க இந்தியன் இல்ல, ஒத்துக்கிறீங்கல்ல? இங்க யாரும் இந்தியன் இல்ல. அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவாலாம் நாங்க அங்க ஆளக்கூடாது. எங்க மாநிலத்தை 60 வருஷமா எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்ப, நான் வேடிக்கை பார்த்துருக்கணும். ஆளல இன்னும் ஆளல, அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளல, ஆள போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளவு பேசுறீங்க நீ. அப்ப 60 வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆள துடிக்கிறோம். அதுவே ஆகாது. ஐயோ, பாசிசம், சாவனிசம், இன வெறி, வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பேசினே வேற பதில் சொன்னோம்ல. என் மண் என் மக்கள் நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள், அருமை அன்பைய தம்பி. இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு? காவிரிச்சி நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, டீலா இடத்து பிரவுடு கன்னடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க. ஒரிசால இன்னும் அவன் முதலமைச்சர் ஆகல, எங்கால ஆகிறான்னு ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல. இத நல்ல ஆண் மக்களா, நீங்க வீர மக்களாக இருந்தா, பெரும் தலைவர், நேர்மையான தலைவராக இருந்தா ஏப்ரல் 19 முன்னாடி பேசியிருந்திருக்கணும். எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க, நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல. பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை ஒப்படைச்சிருந்தேன். ராமர் கோயில் சாவி என் வீட்டுல இருக்கு. அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ராமர் கோயில் சாவி இருக்குல்ல, அது என் வீட்டுல தான் இருக்கு. தேவையான கட்டு வாங்கிட்டு போங்க. பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு